ஹாய், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சிக்கன் சாதம் செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே வெங்காயமும் லவங்கமும் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டிருக்கேன். இப்போ கூடவே சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். கூட உப்பும் சேர்த்துக்கலாம், கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூனில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கப்போட தயிர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விடலாம். 2-3 மினிட்ஸ் விடுவோம். விட்டுமே எல்லாமே நல்லா இந்த கமகமன் வாசம் வரும். கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துருக்கேன். கூட இப்போ நம்ம அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் போடலாம். பாஸ்மதி சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விடலாம். அந்த பச்சை வாசனை போகும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்ஸ் ரைஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ 3.5 கப்ஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். அதுக்கு பாருங்கள், வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கலந்து விட்டோம்னா எப்படி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸில் சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தை விட்டு பெரியவங்க விட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.